வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி திரும்பவும் ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். அட்டகாசமான சுவையில் வாழைக்காய் வறுவல் செய்யலாமா? குருமா, சாம்பார், மோர் குழம்பு இதுக்கெல்லாம் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போது முதல்ல வாழைக்காய் எடுத்துகிட்டு 3 வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். உப்பு, வெறும் மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மட்டன் பொடி, அது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் 1-2 தட்டுன வெள்ளைப்பூடு, பிடிச்சது அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்க்கலை, சும்மா அப்படியே தான் கலந்து விட்டுருக்கேன். அந்த உப்பு, மட்டன் பொடி, அந்த வெள்ளைப்பூடு, வெறும் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாமே கலந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணலாம். இப்போது அதே பாத்திரத்துலையே நான் எண்ணெய் ஊற்றி அடிப்பிடிக்காத அளவுக்கு சுருளை நாம் எத்து கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா பழகுன சட்டியாக இருந்தால் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குல்ல, அதில் கூட நாம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கருப்பு கார்னர்லாம் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெப்பர் பவுடர் போட்டு பிசைஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் மாறாது. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி சுருளை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பிக்கிட்டே இருக்கணும். வாழைக்காய் அந்த எண்ணெயிலேயே வேகும்போது நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் இது ஒரு மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும்போது நான் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கிறேன். 1-2 காய் வேகாமல் இருந்ததுன்னா அந்த காய்களை பார்த்து திருப்பி விட்டுக்கிறணும். அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா சுருளை கிண்டிட்டேன். இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.